ஹாய். ஹாய். இன்னைக்கு காலையிலேருந்து வியானாக்கும் சாண்ட்ராவுக்கும் செமையா முட்டிக்கிச்சு. ஆக்சுவலா வியானா சாண்ட்ராவை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது தைரியமா பண்ணுதுன்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவங்க எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க திருப்பி இது திவ்யாவுக்கு 200% நீ உள்ள ஒரு 200% பண்ற, வெளியில வேற ஒரு 200% போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, அவங்க பிஆரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகியிருக்கலாம், அவங்க வெளியில இருக்காங்கன்றதுனால. எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தப்பே இல்ல. இது சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அங்க யாருமே கட்ஸ் இல்ல யாருக்குமே. ஏன்னா இவ்வளவு நம்ம சொல்றோம்னாலும் திவ்யா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட பேச முடியல. அவங்க கத்தி பார்த்தாங்க, ஒரு இடத்துல அவங்கள நிக்க வச்சு சபையில பேசணும்னு பார்த்தாங்க. எது பண்ணாலுமே ரிவீட் அடிச்சுட்டே இருந்தது. அண்ட் அது இல்லாம திவ்யா சாண்ட்ரா எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் கரெக்ட். மட்டும் இல்ல, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க கண்டஸ்டன்டா பண்ணும்போது உடனே அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணி விட்டுறாரு விஜேஎஸ். அப்படியே அவங்க ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் மாதிரி சுத்தி போட்டு சோ அந்த வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் சாண்ட்ராவை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. சாண்ட்ராவும் யாரும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா பேசிட கூடாதுன்றதுக்காக வியானா விக்ரம பேசும்போது கூட பேசாத, ஐ வில் நாட் அலோவ் இட் அப்படின்ட்டுலாம் பேசினாங்க. who are you to not allow it? எனக்கு புரியல. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மேடை அது, அவங்க பேசதான் செய்வாங்க. எல்லாரும் சொல்றாங்க இது பொண்ணு பொய்யானா கியானா, எல்லாமே உண்மைதான். எல்லாமே ஃபேக் தான், எல்லாமே ஓகே. பட் சாண்ட்ராவை கேட்கறதுக்கு ஒரே ஆளுன்றதுனால நான் சப்போர்ட் பண்றேன், வெறும் அந்த விஷயத்துக்கு தான். அதே மாதிரி விக்ரமையும் அவங்க கேள்வி கேட்டாங்க, ஆனா வேர்ட்ஸ் தப்பு. அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், போன வீடியோல சொல்லியாச்சு. இந்த வக்ரம்ன்ற மனசுல உள்ளதுங்க, அது அவங்களோ. ஏன்னா அவங்க முழுக்க அதான் அவங்க சொன்னாங்க. வினோத் கிட்ட சொல்றாங்க, நீ என்ன தப்பா பேசிதான் தப்பு இல்ல, இந்த வீட்டுல மத்தவங்க யார் தப்பா பேசிதான் தப்பு இல்ல. ஆனா சுபிக்ஷாவையும் விக்ரமையும் முழுக்க நம்பி ஏமாந்து போனவன் நானு. ஆனா என்ன பத்தி இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பேசிட்டாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க யார் பார்வதி கம்ருதீன் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, இது கேம் தானே, இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களும் அவங்க பண்ணதான் செய்வாங்க. நீங்க இதை ஒரு காரணமாலாம் நீங்க இருக்க முடியாது. அவங்களோட கேம் பிளேவை நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்களா, சூப்பர். ஆனா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை பின்னாடி பேச, அதுதான் பிக் பாஸ். அந்த துரோகத்தை அவங்க கேக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க ஏன் என்ன துரோகம் பண்ணன்னு கேக்குறாங்க. அதுவும் ஒரு விதமான உங்களை எக்ஸ்போஸ் பண்றது தானே. இப்ப அவங்க எப்படி இருந்தாலும் உள்ள வர போறது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அவங்க கேம் விட்டு வெளில போயாச்சு. இப்ப அவங்களை கேட்கறதுல அவங்க கேட்கறதுல தப்பே கிடையாது. நான் இன்னொன்னு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, வியானா அப்படின்ற ஒரு பர்சன் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒண்ணு போயிட்டு வெளில போயாச்சு. இப்ப இந்த இடத்துல அவங்க பண்ணும்போது தான் ஒரு பேச்சு பொருளா ஆகுறோம்ல. ஆமா, ஏன்னா இத்தனை நாள் பேர் அடிபடாம இருக்கும்போது தான் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வரும்போது நல்ல குட் புக்ஸ்ல இருந்துட்டு போகணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய கட்ஸ். ஆனா இந்த வாட்டி வர்றவங்க எல்லாருமே அதை பண்றாங்க. எனக்கு இது நான் இப்பயும் சொல்றேன், திவ்யாவுக்கு பயங்கரமான பேக்லாஷ் வருங்க இந்த வாரத்துல. ஏன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க, எல்லாருமே அடிப்பாங்க. இது கிட்டத்தட்ட மலையாள பிக் பாஸ் மாதிரி அவங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இது எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஆனா இதெல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் அது பிக் பாஸ். வருவாங்க, அவங்க அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவே அடிப்பாருன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே எல்லாம் இப்ப கூட பார்த்தனா வினோத் அண்ணா சபரி, வினோத் அண்ணா சபரி இப்படிதான் சொல்லி. ஆனா அதுவே திருப்பி இப்போ பிரவீன் உள்ள வந்திருக்காரு, இப்ப வரல, லைக் வர போறாரு. அவர் வினோத் அடிக்கிறாரு. அவர் வினோத் ஆக்சுவலா அது அடிக்கிற மாதிரி தெரியல, அது சும்மா இவங்களா அது ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். ஒரு காமெடி. அது இவங்க சும்மா பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. வா மச்சான் உட்காரு அப்படின்னு தான் போவாங்க அவங்க. ஏன்னா அவர் பிரவீன் ஃபுல் அண்ட் ஃபுல் கானா வினோத்துக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதெல்லாம் ஒன்னும் பெரிய இது இல்ல. இப்ப வியானா சாண்ட்ராட்ட பண்ணதான் ஒரு சண்டையா போச்சு. அவங்க நிறையவே ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னா, சாண்ட்ரா பிரச்சனை யாருமே தொடல இல்ல. சாண்ட்ரா அவங்களுக்கு என்ன கடுப்புனா, என் கூட அவ்வளவு நல்லா பேசிட்டு என்ன நீதான் கடைசியில டார்கெட் பண்ணி வெளில. ஏன்னா ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், வியானாவும் சாதாரண ஆள் கிடையாது. ஸ்கூபி டூன்னு இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அது வந்த உடனே கேட்பாங்க அவங்க. அதை எதையுமே நீங்க கேட்கல. அப்ப சுபிக்ஷா உங்களை பத்தி பின்னாடி பேசுறதுலயே எனக்கு ஒண்ணும் தப்பா படல. ஏன்னா உங்க முன்னாடியே ஒரு பொண்ணு நாயின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை தட்டி கேட்கறீங்க இல்ல. அவங்க உள்ள வருவாங்க, அவங்க உங்களை கேட்பாங்கல்ல. ஆமா, சோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு க்ளோஷர் அட்லீஸ்ட் இப்படியாவது கிடைக்கணும். சாண்ட்ரா திவ்யா மேல வச்ச எந்த அக்யூசேஷனும் வெளில வர போறது கிடையாது. அது சேனல் ரொம்ப தெளிவா இருப்பாங்க, அதனால அது வராது. பட் எனக்கு ஆனா தெரிஞ்ச ஒண்ணு, இந்த வாரம் நான் எவ்வளவு டாக்ஸிசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுல பாதிக்கும் கம்மியா தான் இருக்கு. ஆமா, இந்த இதெல்லாம் நீங்க டாக்ஸிக் எல்லாம் போக முடியாது. இதுவும் இல்லனா நீங்க பார்க்கவே முடியாது. பயங்கரமான சண்டை முத நாள்ல இருந்து செம்ம சண்டை. இல்ல என்னன்னா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க இங்க. அங்க அப்படி ஆயிடுச்சு. அங்க யார் வேணா எதை வேணா அந்த பிஆர்ன்ற விஷயத்த அங்க அதனாலயே அனுமோல் வின்னரே ஆனாங்க. நீங்க பிஆர் வச்சிருக்கன்னு சொல்லி அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வின்னரே ஆயிட்டாங்க. அது எதுவும் ஆக கூடாது, திவ்யா திடீர்னு வின்னர் ஆயிடக்கூடாது,
இந்த மாதிரிலாம் பேசி சிம்பத்தி வந்து ஆயிடக்கூடாதுன்றதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பேசுறதுல வியானா வந்து 2 பேரும் ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா விக்ரம் வந்து இதாயிடுவாரோன்ற ஒரு பக்கம் ஒரு இதுவும் இருக்கும். விக்ரமும் சாண்ட்ராவுக்கும் votes வந்துருமோ அப்படிலாம் வந்து அவ்வளோலாம் சண்டை போகல. நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு சிம்பத்தி அவராதான் கிரியேட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. ஆனா என்னன்னா சாண்ட்ரா பேசும்போதெல்லாம் வினோத்தும் கூட சேர்றாரு. ஆமா ஏன் நேத்துக்கே அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன சாண்ட்ரா இப்ப கூட பேக் பண்ணவே இல்லையா துணிங்களெல்லாம்? எனக்கு திவ்யா பேக் பண்ணுவா. திவ்யா நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? அவங்க சொல்றாங்க திவ்யா எனக்கு பேக் பண்ணுவா அப்படின்னு. அதே மாதிரி அரோரா இருந்ததுல திவ்யா எனக்கு பேக் பண்ணுவா. அது என்ன அது அவ்வளவு திமிரு? 2 பேருக்கும் அது இருக்கு. இன்னொன்னு இங்க வீட்ல அங்க வேலை செய்யறதுல திவ்யா தான் இருக்காங்கன்றத வந்து யாரோ சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சாண்ட்ரா உள்ள வந்துட்டாங்க. இதுவுமே அது வியானா சண்டையாலதான். வியானா வந்து நான் சமைக்க போறேன்னு சொன்னாங்க. காலையில் பாத்திரம் அப்படியே இருக்கு, சாமான்லாம் கழுவாம கிடக்கு. என்னோட சபரி நேத்து தான் நானும் விக்ரமும் உட்காந்து இது ஃபுல்லா வந்து தொடச்சு போட்டோம். இது கழுவி போட்டோம். இன்னைக்கு வராதா? இல்ல நைட்டு சாப்பிட்டதே காலையில இருக்கு. அவங்க கழுவுல சரியா? அங்க கழுவுறதே வினோத், சமைக்கிறது திவ்யா. இன்னைக்கு காலையில இருந்து சாண்ட்ரா புடிச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. 24 மணி நேரம் படுக்கையில தான் இருப்பாங்க. அவங்க தெரியுமா சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு செய்யல நான் செம்ம கோவம் ஆயிடுவேன். திவ்யாவை மீன் குழம்பு செய்ய சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், திவ்யா வேலைக்காரி அவங்களுக்கு. திவ்யா மேக்கப் போட்டு விடணும். விக்ரம் வந்து சொல்றாருல, எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா நான்லாம் வந்து இதுக்கு போயிடுது. இப்போ உங்களுக்கு யார் வேணா வந்து சமைக்கலாம் வாங்கல வந்து ஒரு வெங்காயம் பேசுறதுக்கு டைம் பத்தாது இல்ல. அவரும் சபரியும் வினோத்தும் திவ்யாவும் தான் அங்க எல்லா வேலையும் சபரிக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகுனா கையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு எனக்கு கை சரியில்லை. ஆனா வந்து எல்லா டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் கை சரியா இருக்கும். எங்க வீட்டு பெருக்க மாட்டாங்க, பாத்ரூம கழுவ மாட்டேங்கிறாங்க. எனக்குலாம் பிக் பாஸ் கோவில் மாதிரி. கோவில்ல அப்படிதான் குப்பை தொட்டியோட நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்ல உங்களுக்கு போன கண்டஸ்டன்ஸ் திருப்பி வராங்க, அப்ப கூட நீங்க அந்த வேலை பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது? வரவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க. அரோரா இவரு முன்னாடி சுபிக்ஷா கூட இருந்தாங்க. சுபிக்ஷா இல்ல அவ்வளவுதான். நல்லா ஊருக்கு அதை பேசிக்கிட்டு 3 பேரும் இவ இப்படி அவ அப்படி. அது கூட பார்த்தா சாண்ட்ராவை பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு விஜேஎஸோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குன்னு. இப்ப சாண்ட்ராவை உயர்த்தி பேசுறாங்க. அரோரா மத்தவங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஏன் சாண்ட்ராவை வந்து வாயை தந்து பண்ண மாட்டீங்க? என்னோட டிடிஎஃப் அவங்களுக்கு, என் உயிரே அவங்களுக்கு, என்னோட இதுவே அவங்களுக்கு. அரோராக்கு இந்த வாரம் ஆரம்பிச்சதுல இருந்து வினோத் 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 வினோத்னுறாங்க. அங்க விக்ரம் திவ்யா 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 திவ்யா. இதுலயே தெரிஞ்சிச்சுங்க இவங்க 2 பேர் தான் டாப் 2. அவங்களுக்கே மனசுல பட்டு இவங்க 4 பேரும் தண்டமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே ஃபீல் ஆகுது போல இருக்கு. அதனால பேசுறதெல்லாம் இவங்க பத்தி பேசிருக்காங்க. அவங்கதான் வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட்டா நம்ம அடுத்து வந்தோம்னா வியானா பேசுனது டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வெளில போயிட்டு அவங்க உள்ள இருக்கும் போது இதான் பேசினாங்க, வெளில இருந்து உள்ள வந்து அததான் பேசுறாங்க. புதுசா ஒண்ணும் பேசல. இப்ப சுபிக்ஷா பேசினா நம்ம கேட்கலாம், வாயே திறக்கலாமா இன்னைக்கு, என்னமா வாயை திறக்கல? அண்ட் இது ஒண்ணும் பெரிய டாக்ஸிசிட்டி இல்லங்க, இதை விட பெரிய டாக்ஸிசிட்டில இந்த சீசன்ல பார்த்தாச்சு. இல்ல விக்ரம பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னாங்க. விக்ரம விட நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தான். நான் திவ்யாவை என்ன வேணா அவங்க கேட்கட்டும். அதுக்காகலாம் திவ்யாவுக்கு எதிராலாம் நான் வியானாக்கு எதிராலாம் நம்ம பேச முடியாது. இப்படியாவது அவங்க ஒரு சில பேரை எக்ஸ்போஸ் பண்றாங்களேன்னு நம்ம சந்தோஷம் பண்ணணும். ஏன்னா இப்ப வாட்டர்மெலன் வந்து அவரு ஜாலி என்ஜாய் பண்றது இல்ல. எனக்கு ஹாப்பி. நான் வேற மாதிரி நினைச்சேன். உள்ள வந்து வினோத் உட்காந்து அட்டாக் பண்ணுவாரு, அது வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு படம். ஏன்னா வெளியில உட்காந்து அட்டாக் பண்ணா சாண்ட்ராவல அட்டாக் பண்ணோம் இந்த கடுப்புல. அப்படிதான் உள்ள இருந்து சொல்லி இருந்தாங்க. எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. நான் உள்ள வந்து அவர் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல. சாண்ட்ராக்கா தான் உள்ள இருக்காரு. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு 42 வயசு ஆகுதுன்றதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது வரைக்கும் வந்து இல்லவே இல்ல. எனக்கு 32 35 அவங்க சொல்றாரு. பிரவீன் காந்தி சொல்றாரு. அவங்கள பார்த்தா ஒரு 30ஸ்ல இருப்பாங்க. 32 35. ஆமா என்ன சின்ன குழந்தைங்க பாத்துட்டாருல. அத இல்ல ஒண்ணு அவரும் ஆமா ஆமா அப்படின்றாங்க. ஏங்க அப்ப என்னங்க நீங்க சொல்ல வரீங்க? கல்யாணம் ஆகி இல்ல நீலாமே சின்ன குழந்தை இல்லையா? கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுன்றீங்க. கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு வெறும் 18 வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப கூட உங்களுக்கு 38 40 வயசு ஆயிடுது இல்ல? என்னமோ பொய் பேசி வாயை திறந்தா பொய்யே உலகம் போக்கிட்டு இருக்கு. போதா குறைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க 4 6 வயசுல. அதனாலதான் அழகா வந்து கனிய கிழவி அப்படின்னா கனிய வந்து ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா கல்யாணம் நடந்து கரெக்டா பசங்க பிறந்துட்டாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா குழந்தை இல்லைன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு. அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம குழந்தை அவங்க 10 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல இருக்கும். அதுக்கப்புறம் இவரு விக்ரம் வந்து நேத்து ரொம்ப டவுனா இருந்தாரு, இன்னைக்கு ஜாலி ஆயிட்டாரு. ஏன்னா வியானா கூட்டு போக மாட்டாங்கன்றது இப்பதான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. நைட்டு எழுந்து பண்ணாங்க. அது தெரியுமா உனக்கு? ராத்திரி ஒரு 1 மணியோ 2 மணியோ சபரி ஏந்திரி சபரி அப்படின்னாங்க. என்னடி உன்னதான் கூட்டு போறேன். அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் திறந்து இருக்கு பாரு, உன அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாரு. நான் மேக்கப் கூட ரிமூவ் பண்ணாம இருக்கேன். ஏந்திரிட்டேன் பெடி ராத்திரி அவ்வளோ முத நாள் அவ்வளோ சீன் போட்டு இருந்தாரு. வா என்ன கூட்டின்னு போ சொல்ல வேண்டியதானே. அப்ப மனசுக்குள்ள பயம் இருக்குது இல்ல? நான் வரமாட்டேன். ஏய் அதெல்லாம் கிடையாது, உன்னதான் நான் கூட்டு போறேன். எழுந்துருன்றாரு. ஒன்னும் நல்லா பட்டு நான் வரமாட்டேன். படி வா போலாம், வா எழுந்துரு, வா நானும் வரவா அப்படின்னு சொல்லு. உனக்கு கட்ஸ் இருந்ததுன்னா அது பொய்ன்றது ஊர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும்.
அத வந்து வேணே ஒரு சிம்பத்தியா எல்லாம் மாத்தி வந்து பண்ணாங்க. அது அவங்க கேம் பிளே அவ்வளவுதான். விக்ரம் வரேமா நான் வரேன் உன் கூட என்ன கூட்டிட்டு போயிடு தாயி. இல்ல ஒய்ஃப் பேரை வெளியவே எடுக்கக்கூடாதுன்றாரு. நீங்க வந்து அனிதாவை பாத்தீங்களா திவாகர் கிட்ட? அதுவும் ஏங்க உங்க வைஃப் அனிதாவை பாத்தீங்களா? அவரு அனிதா ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு சொல்லுவாருன்னு நினைச்சாரு. அதான் அவர் ஆனா ஒண்ணும் சொல்லல. அனிதாவை பாத்தீங்களா எப்படி அவரு ஐயோ வாட்டர்மெலன் உள்ள வந்தது அப்படின்ட்டாரு. வாட்டர்மெலன் உள்ள வந்தது வந்து திவ்யா ஓம்லியா இருக்கிறாங்க. திவ்யாவை தான் நம்ம வந்து பண்ணோம். திவ்யா தான் வந்து லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும். ஆமா அதனால வந்து இல்ல அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறாங்கல்ல இவர்கிட்ட. ஆமா போன தடவை வந்த மாதிரிலாம் அது மூஞ்சில அடிச்சுலாம் பேசல. அந்த வாட்டர்மெலன் வச்சு கூட அவங்களும் சாப்பிட்டாங்க. நேத்துக்கு வாட்டர்மெலன் வந்தப்பவே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கணும். வாட்டர் அவர் வந்ததுல இருந்து சோறுன்றாரு. பட் நல்லா இருக்கு இது ஆக்சுவலா பாக்க நல்லா இருக்கு. உண்மையிலே பிரவீன் காந்தி கூட நல்லா லைவ்லியா இருக்காரு. சும்மா அந்த நான் வாழ்க்கையின் தத்துவத்தை அதெல்லாம் இல்ல அவர் நல்லா ஜாலியா சொல்லிட்டாரு. நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு புரியல, எனக்கு ஏன்டா போயிட்டோன்னு இருக்கு. இப்ப நான் இந்த 10 நாள் நான் என்ஜாய் பண்ண போறேன். 10 நாள் அவரே சொல்லிட்டாரு. சோ அதனால இருப்பாங்க போல இருக்கு 10 நாளைக்கு. என்னமோ இது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா முன்னாடிலாம் வந்து ஒரு டாக்ஸிக்கா நம்ம பார்த்ததை விட வெளியில போய் வந்தது நிம்மதியா இருக்கு. ஆமா இதுல என்ன பிரவீனும் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒன்னும் பேசியிருக்க மாட்டாரு. சும்மாதான் இருக்கு. படப்பட்டி 2.0 கேம் ஒரு தண்ட கேம். இவங்க பால் நிறைய வாங்கி வச்சிட்டாங்க போல இருக்கு. 3 எல்லோ பால் இருக்குமா, சுத்தி ரெட் பால் இருக்குமா. எல்லோ பால் கீழே விழாம ரெட் பால் மட்டும் ஊதி ஊதி அது எப்படி இருந்தாலும் விழதான் செய்யும். ஒவ்வொரு எல்லோ பால் டச் பண்ணி கீழே விழுந்தா 10,000 ரூபாய் காலியா. என்ன அது ஒரு வேஸ்ட். இது அவங்க வந்து சாண்ட்ராக்கு துட்டு சேர்க்கறாங்க அவ்வளவுதான். எல்லாம் மட்டும் சாண்ட்ரா எடுத்து ஓடிடு. ராத்திரியோட ராத்திரியா நீ ஒரு பாட்டு கூட சொன்னீங்க. என்ன சொன்ன? ஓடி ஓடி உழைக்கணும் சாண்ட்ராவுக்கு கொடுக்கணும். சோ அதனால எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த இன்னைக்கு வந்து நடக்கிற விஷயம். ஓடணும்ன்றதுக்காக தான் வியானாவும் பயங்கரமா பேச வச்சிருக்காங்க நாங்க நினைக்கிறோம். இருக்கலாம் தோட ஓடிடு, உனக்கு கப்பெல்லாம் நாங்க கொடுக்க போறது இல்லங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சாண்ட்ராவை பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சொல்லிருக்கலாம், தெரியல, பாக்கலாம். சோ எபிசோட் வரும்போது நாங்க திருப்பி பாக்குறோம். நிறைய பேர் லைவ் கேட்டிருக்கீங்க. எங்களால முடிஞ்சா இது நாங்க இப்ப லைவ்ல பாத்துட்டு தான் இருக்கோம். சோ என்னெல்லாம் இருக்கோ முன்னாடியே சொல்லிட்டு லைவையும் நாங்க வந்து தெரியல பாப்போம். ஏன்னா நேத்துக்கு அப்லோடே ஆகல வீடியோ போட்டு ஒரு நான் 10 வாட்டி பண்ணி 10 வாட்டியும் அப்லோட் ஆகாம சரி போ ஆனா ஆவாட்டி போன்னு விட்டோடனே தானா ஆச்சு. ஆமா அதனால தான் நேற்று லைவே வந்தோம். பாப்போம் நாங்க லைவ் வர முடியுதான். பாய்.